ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரி. இன்னைக்கான ஸ்டோரி. ஒரு நாட்டில் ஒரு பேரரசர் இருந்தார். அவர்கிட்ட வலிமை மிக்க ஒரு யானை இருந்தது. அந்த யானை எல்லா போருக்கும் இந்த யானையும் போகும், பங்கு பெறும். அந்த போகிறப்ப எப்படி அரசர்கள் போருக்கு போகிறப்ப கவசங்கள் போட்டுட்டு போகிறாங்களோ அதே மாதிரி எதிரிகள் கிட்ட இருந்து அடிபடாமல் இருக்கிறதுக்கும் பாதுகாத்துக்கிறதுக்கும் இந்த யானைக்கும் உடம்பு ஃபுல்லாக வாட்கள் வச்சு அது கவசங்கள் உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வாலில் அடிபடாமல் இருக்கிறதுக்கு வேண்டிய ஒரு பெரிய இரும்பு குண்டியும் முகத்தில் துதுக்கியை மடக்கி வச்சுக்கிற மாதிரியும் கவசங்கள் போட்டு அந்த பாகன் பழக்கப்படுத்தியிருந்தார். இதே மாதிரி எதிரி நாட்டு போருக்கு ஒன்றுக்கு போயிருக்கிறப்ப இந்த யானை எதிரிகள் படைக்கு பயங்கர சேதாரத்தை கொடுக்குது. அப்படி போரிட்டு இருக்கிறப்ப அது உடம்புலேருந்து ஒரு ஆயுதம் கீழே விழுதுறது. இதை பார்த்த யானை உடனே மடக்கி வச்சிருந்த துதுக்கியை வேகமாக நீட்டி அந்த ஆயுதத்தை எடுக்க போகுது. இதை பார்த்த பாகன் எதிரிகள் அதோட துதுக்கியில் அம்போ ஈட்டியோ எய்தருக்கு முன்னாடி அதை போர்க்களத்திலிருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வந்த பாகன் நேராக அரசர்கிட்ட போய், அரசே, இன்னைக்கு போர்க்களத்தில் நம்ம யானை அதோட மடக்கி வச்சிருந்த துதுக்கியை நீட்டிருச்சு. எதிரிகள்னால ஆபத்து வர இருந்தது. நான் வேகமாக அதை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே போர்க்களத்துக்கு இந்த யானை கூட்டிகிட்டு போகிறதா என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அரசர் சொல்கிறாரு, எப்போ யானை அதோட துதுக்கியை நீட்டுச்சோ இதுக்கு மேலே அதுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால் இனிமேல் போர்க்களத்துக்கு இந்த யானையை கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அதாவது தேவைப்படாத இடத்துல எப்படி யானை அதோட துதுக்கியை மடக்கி வச்சிருந்தாதான் அதுக்கு மரியாதையோ பாதுகாப்போ, அதே மாதிரி தான் தேவையில்லாத இடத்துல நம்மளுக்கு நாவடக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு சந்தோஷமான விஷயமோ துக்கமோ கோபமோ எந்த இடமா இருந்தாலும் நம்ம யோசித்து நிதானமாக தான் பேசணும். 3 அங்குலம் இருக்கிற நாக்கு ஒரு 6 அடி இருக்கிற மனிதனையும் வீழ்த்தும் வல்லமை வாய்ந்தது. நம்ம பேசும் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாகவே இருக்கட்டும். நன்றி.